போன வாரம் அம்மா ஊருக்கு போயிருந்தப்போ எடுத்த மினி விளாக் தான் இது. ஜித்து குட்டிக்கு ஸ்கூலில் ரீஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்த வீடியோஸ் தான் இதெல்லாம். ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. தங்கச்சி பையனுக்கு 6 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு விட்றதுக்கு தான் வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம். பெருசாக யாரையும் இன்வைட் பண்ணலை, நாங்கள்லாம் மட்டும்தான் போயிருந்தோம். தாத்தாங்க கோயிலில் தான் சாப்பாடு ஊட்டினாங்க. அம்மா வந்து காலையில் நேரமாக எழுந்திரிச்சு சாமிக்கு பொங்கல் வச்சுருந்தாங்க. குட்டி பையனுக்கு வந்து வெள்ளை சாப்பாடும் பொங்கலும் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம். அம்மா ரெடி பண்ணியிருந்த பொங்கல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கோயிலில் சாப்பிட்டவங்க எல்லாருமே சொன்னாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அம்மா கிட்ட கேட்டு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். காலையில் யாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. குளிச்சு கிளம்பிட்டு அம்மா வீட்டிலேருந்து நேராக தாத்தா வீட்டுக்கு வந்தாச்சு. பாட்டி வந்து எல்லாருக்குமே தக்காளி சாப்பாடு தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு குட்டி பையனுக்கு சாப்பாடுலாம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே போனோம். பசியில் சாப்பிட்டனாலையா இல்லை என்னன்னு தெரியல, சாப்பாடு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு மாங்காய் பொறிக்கிறதுக்கு தான் போயிருந்தேன். கோயில்கிட்டயே ஒரு பெரிய மாங்காய் மரம் இருக்கும். மாங்காய் சீசன் வந்துருச்சுனாலே போதும், இந்த மரமே ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் மாங்காவாக இருக்கும். பழுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கு வந்து மாங்காய் தான் பிடிக்கும் அப்படிங்கிறனால காய் மட்டும் பொறிச்சிட்டு வந்திருந்தேன். ஒரு சிலர் வந்து மாங்காயில் ஊறுகாய் போட்டு ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிடுவாங்க. எனக்கு எப்பயுமே உப்பு மிளகா பொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் தங்க. சரி இந்த ஹெல்ப் பண்ணுறேன். போதுமா? டோர் க்ளோஸ் பண்ணல, டோர் பின்னாடி டோர் க்ளோஸ் பண்ணிடு. சூப்பர்.